ஒரு சூப்புன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கணும். அதாவது அதில் ஸ்பைசஸ் சொல்லப்படக்கூடிய அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம் இந்த மாதிரி எதுவுமே மிதக்கக்கூடாது. அதேமாதிரி நம்ம குடிக்கும்போது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அதே சமயத்தில் டேஸ்ட்லேயும் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூப்பு செய்யணும். இப்போ அரபு நாடுகளில் கடுமையான குளிராக இருக்கிறதுனால இந்த குளிர் தாங்கிறதுக்கு இப்போ நான் ஒட்டகத்தில் எலும்பில் தான் அந்த சூப்பு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யணும்னு பாருங்கள். இந்த மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள். நம்பி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நான் ஒரு 45-50 பேர்த்துக்கு உண்டான பல்க் குவான்டிட்டியில் சூப்பு செய்கிறேன். அதுக்காண்டி பெரிய குக்கரில் இந்த மாதிரி ஒட்டகத்துடைய எலும்பு எடுத்திருக்கேன். இதில் கொழுப்பு இல்லாமல் வெறும் கால்சியம் உள்ள எலும்பு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதை மாட்டுடைய வால் எலும்பு அல்லது ஆட்டுடைய எலும்பில் செய்யலாம். ஆட்டோடைய காலில் செய்யாதீங்க. காலில் தோல் இருக்குங்களா, கொழுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எலும்பில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எலும்பில் தான் கால்சியம் இருக்குது. அடுத்ததாக நம்ம செய்யலாம், மல்லி இலை புதினா இலையை முழுசாக போடுறோம். ஏன் முழுசாக போடுறோன்றதை கடைசியாக உங்களுக்கு தெரியும் என்ன காரணன்றது. அடுத்ததாக நம்ம முக்கியமான பொருள் முட்டைகோஸ் இலை, அதை சேர்க்க போகிறோம். இது ஒரு ஹோட்டல் சீக்ரெட்டு. இதை நம்ம கற்று வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இதே முழுசாக அதை போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தையும் முழுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் முழுசாக தான் சேர்த்துருக்குறோம். இதில் நம்ம மசாலா எல்லாமே கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதுதான் அந்த சூப்போடைய டேஸ்ட்டுக்கு காரணம். நான் அந்த 45-50 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தமே ஒரு 3 ஸ்பூன் தான் சேர்க்குறேன் நான். அதுக்கு அதிகமாக சேர்க்கலை நான். நீங்கள் 4-5 பேர்த்துக்கு சேர்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் கீறாமல் போட்டுங்க. ஏன்னா உரப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு சூப்பு டேஸ்ட்டாக. அடுத்து சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் இந்த அஜினமோட்டோ. இது இந்த மாதிரி பிராண்ட் ஐட்டத்தை சேருங்க. லோக்கலில் இருக்க டூப்ளிகேட் சேர்க்காதீங்க, அது உடம்பு கேடு. இந்த அஜினமோட்டோனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லது தான். அஜினமோட்டோ சேர்க்கறதுனால எதுவும் தப்பு கிடையாது. கொஞ்சமாக சேருங்க. நீங்கள் வேணான்னு நினைக்கிறவங்க தவிர்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேருங்க. இந்த மாதிரி அதில் கொட்டையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் எலும்பு மசிய வைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்து ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 4-5 பேர்த்து செய்கிறதா ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். அடுத்த கொஞ்சோண்டு தயிர் சேருங்க, ரொம்ப தேவையில்லை. அடுத்ததாக மேகி க்யூப்ஸ் நான் ஒரு 2 பீஸ் போடுறேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும். உப்பு இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ஒட்டகத்துடைய எலும்புனால அதில் உப்பு கொஞ்சம் இருக்கும், அதனால் நான் உப்பு கம்மியாக போடுறேன். நீங்கள் ஆட்டுலேயோ இல்லை மாட்டில் செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, கறி மசாலா. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் போடுறேன். இப்போ அது 50 பேர்த்துக்கு செய்யக்கூடிய அளவுக்கு மொத்தமே இவ்வளோ தான். நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக செய்யும்போது சும்மா ஒரு சின்ன சிட்டிகை, அதாவது ஒரு மூக்குப்பொடி மாதிரி கொஞ்சமாக போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். இதான் அவனுடைய டேஸ்ட்டுக்கு முக்கிய காரணமே. மற்றபடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம் எதுவும் சேர்க்காதீங்க. குக்கரில் இருந்தது அப்போலாம் நான் பெரிய சட்டிக்கு மாற்றிட்டு எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், நான் எலும்பை தனியாக பிரித்து ஃபில்ட்ரு பண்ணி சூப்பை மட்டும் தனியாக எடுத்தாச்சு.